டேய் மச்சான், தமிழ் டெஸ்ட்டா இன்னைக்கு. படிச்சிட்டியா நீ? நான் ஒண்ணுமே படிக்கலடா. பயமா இருக்குடா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. எனக்கு கொஞ்சம் காமிடா நீ. நீனா காமிச்சா நான் கொஞ்சம் எழுதிடுவேன். ஏலே வீட்ல என்னல பண்ணிட்டு இருக்க நீ? படிக்கலாம் மாட்டியா நீ வீட்ல? நான் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன்ல. பார்க்கலாம் கொஸ்டின் பேப்பர் டஃபா இல்லைன்னா நான் நல்லா எழுதுவேன்ல. ஈஸியா வரணும்னு தான் நினைக்கிறேன்ல. நான் அவனுக்கு எவ்வளவு சொன்னேன் தெரியுமா? வாடா படிக்கலாம் படிக்கலாம்னு. நான் தான்டா படிச்சிட்டு இருந்தேன். நான் படிக்கிறப்ப கூப்பிட்டா வரவே இல்லடா. அவன் இப்ப பாரு எவ்வளவு கஷ்டப்படுறான். அங்க வீட்ல உட்கார்ந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் தான் படிச்சிருப்பா எனக்கு தெரிஞ்சு அவன் half an hour. நானும் எங்கெல்லாம் படிச்சேன், சும்மா வீட்ல தான் மொபைல பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா மலரு? அவன் படிக்கலையால? ஏன் அப்படி பண்றான்ல அவன்? அவனுக்கு சொல்லல நல்லா. டேய் டேய் நல்லனே, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. டேய் நண்பா, அர்ஜுன் நீ கவலைப்படாதடா. எப்படின்னா நம்ம பாஸ் ஆயிடலாம். பாஸ் ஆகிற வரைக்கும் எழுதுடா போதும். நீ ஏன்டா டென்ஷன் எடுத்துக்கிற படிக்கலன்னு? எதனா ஒண்ணு வரும், எதனா ஒண்ணு அச்சு விடு. என்னது? என்ன அச்சு விடுறது? கொஸ்டின் பேப்பர்ல இருக்குது, எழுதவும் முடியாது. இதெல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களே தெரியாது. நீ ஈஸியா சொல்லிடுற கியாரா. எனக்கு எவ்வளவு பக்கு பக்குன்னு இருக்கு தெரியுமா? ஏய் ஏல, சும்மா எல்லாரையும் பயமூட்டிட்டு இருக்க. ஒன்னும் பயப்படாதல்ல. வர்றது எழுது, அவ்வளவுதான். நம்ம இஷ்டம்தான். ஏ நீ கம்முனிருடா. உனக்கு என்னடா மச்சான், நீ படிச்சுட்டு வந்துட்டு இருக்க. உனக்கு ஒன்னும் கவலை இல்ல. நீ எழுதிடுவ, பாஸா ஆயிடுவ. அச்சோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்துட்டு இருக்கோம். என்ன பண்றது? சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா? பசங்களா குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். ஐயோ வந்துட்டாங்கடா. இப்ப என்ன பண்றது? ஏதோ நீ எழுதி விட வேண்டியதா. கடவுளே பாஸ் ஆயிட்டா போதும். பசங்களா டைம் ஆயிடுச்சு. நான் வந்ததே லேட். இப்ப சீக்கிரமா உங்களுக்கு பேப்பர் எல்லாம் கொடுக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி 5 minutes தான் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நான் ஆன்சர் ஷீட் கொடுக்குறேன். ஓகேவா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா எக்ஸாமுக்கு? எல்லாரும் படிச்சிட்டீங்களா? என்னங்க மலர், உன்னுடைய கொஸ்டின் பேப்பர். எல்லாரும் கொஸ்டின் பேப்பரை ஒழுங்கா பாருங்க. கரெக்டா பார்த்துட்டு கரெக்டா ஆன்சரை எழுதுங்க. ஓகேவா எல்லாரும்? தெரிஞ்சாதானே எழுதுறதுக்கு. கொஸ்டின் பேப்பர் நான் ஈஸியா தான் ரெடி பண்ணிருக்கேன். பசங்களா ஒழுங்கா பார்த்து நிதானமா எழுதுங்க. யாரு சென்டம் மார்க் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் உங்களோட லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் 6th ஸ்டாண்டர்ட்ல. இதுக்கப்புறமா நீங்க எல்லாருமே 7th ஸ்டாண்டர்ட் போறீங்க. கரெக்டா? எஸ் மிஸ். வெரி குட். இதுதான் உங்களுடைய லாஸ்ட் பேப்பர். ஓகே, அடுத்த பேப்பர் மேக்ஸ் இருக்குல்ல. ஓகே, இப்ப நான் எல்லா கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டேன்ல. இப்ப எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 5 minutes தான் டைம். இதுக்கப்புறமா ஆன்சர் ஷீட் கொடுத்துட்டு ஆன்சர் எழுதணும். சீக்கிரமா கொஸ்டின் பேப்பர் படிச்சிடலாம். பெயர் சொல் என்றால் என்ன? எதிர்ச்சொல் எழுதுக. நல்ல, வேகம், புதிய. தேர்ட் क्वेश्चन வந்து தேசிய பறவை எது? வாவ், ஈஸியா தான் இருக்கு. 3 क्वेश्चनும். ஃபோர்த் क्वेश्चन வந்து வினைச்சொல் என்றால் என்ன? ஃபிஃப்த் ஒன் என் ஆசிரியர் பற்றி 5 வரிகளில் எழுதுக. வாவ், ஈஸி. நான் கண்டிப்பா சென்டம். ஐயோ என்ன கொஸ்டின் இது? நம்மளுக்கு ஒண்ணு கூட படிச்ச மாதிரியே வரலையே. அந்த half an hour படிச்சா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கூட வரல. பார்த்தாவே தலை சுத்தி நான் கீழே விழுந்துருவோம் போல இருக்கு. ஐயோ நான் பாஸ் ஆயிட்டா மட்டும் போதுமே. எப்படின்னா ஒண்ணு பார்த்துனா எழுதிடுறேன். யாரு பார்த்து எழுதுறது தெரியலையே. இவளும் காமிக்க மாட்டான். அச்சோ என்ன பண்றது? ஐயோ என்னல இது? நம்மளுக்கு ஒண்ணு கூட படிச்ச மாதிரியே இல்ல. ரொம்ப டஃப்பா வந்திருக்கு. என்ன இது? 4th கொஸ்டினும் டஃப்பா இருக்கு. 5th கொஸ்டின் என் ஆசிரியர் பற்றி 5 வரிகளில் எழுதுகவா? வாவ், இது ஈஸியா இருக்குல்ல. நம்ம மேம பத்தி எதுனா அடிச்சு விட வேண்டியதுதான். நம்ம எதுக்கு வேஸ்ட் क्वेश्चन பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம தான் ஜெனிய பார்த்து எழுத போறோமே. அவளை பார்த்து கொஞ்சம் எழுதிட்டா நம்ம பாஸ் ஆயிடலாம். அவ்வளவுதான் போதும். அதுக்கு மேலலாம் நம்ம எழுத வேண்டாம். பாஸ் ஆற வரைக்கும் எழுதிட்டா போதும். ஒண்ணுமே படிக்கல. நான் என்னத்த क्वेश्चन பேப்பர் பார்த்து என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணும் புரியாது. பசங்களா 5 minutes ஆயிடுச்சு. கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்தது போதும். இப்ப நான் உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுக்குறேன். இப்ப ஆன்சரை எழுதுங்க. பசங்களா ஃபர்ஸ்ட் அவங்கவுங்க ஆன்சர் ஷீட்ல அவங்கவுங்க நேம் எழுதுங்க. ஓகே, அதுக்கப்புறமா கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு கரெக்டா கொஸ்டின் நம்பரை ஒழுங்கா போட்டுட்டு ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா? இல்லைன்னா நான் ராங் ஆன்சர் போட்டுடுவேன். சரியா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ பென்சிலே எடுத்துட்டு வரலையே, மறந்துட்டேனே. என்ன எழுதுறது நான் இப்போ? மேம் திட்ட போறாங்க. இப்ப மேம் கிட்ட சொன்னா, மேம் நான் பென்சிலே எடுத்துட்டு வரல மேம். என்னது எக்ஸாம் அதுவும் பென்சில் எடுத்துட்டு வராத வரியா? என்ன அர்ஜுன், என்னதான் பண்ற நீ வீட்ல? சாரி மேம், பென்சில் பாக்ஸே வீட்ல விட்டுட்டு வந்துருக்கேன் மேம். மறந்துட்டு இருக்கேன் மேம். நானு மறந்துட்டேன் மேம். ப்ளீஸ் மேம், சாரி மேம். இப்ப என்ன பண்றது? இப்ப யாருக்கிட்டனா நீ கேட்டு வாங்கிக்கோ, வேற வழி இல்ல. சாரி மேம், யாருக்கிட்ட மேம் கேக்குறது? நான் விட்டுடுறேன் மேம். எக்ஸாம் எழுதாத. என்னது?
என்னடா அர்ஜுன், என்ன இது பழக்கம்? எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொல்ற. மலர் குடுக்குறா பாரு, வாங்கிக்கோ. அட என்னடா இது, நம்ம எப்படின்னா எக்ஸாம் எழுதாத விட்டுலான்னு பார்த்தா இவ வேற பென்சில் கொடுத்துட்டு நம்மளை இப்ப எழுத வேற வச்சுட்டா. என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன ரீசன் சொல்லலாம்னு பார்த்தேன், எழுத விடாத. ச்சே, என்ன பண்றது? இவ போய் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவா. எதனா எழுதிதான் ஆகணும். என்னது ஃபர்ஸ்ட் क्वेश्चन இவள பார்த்து எழுதலாம்னு பார்த்தா இவ பாட்டு ஃபாஸ்டா எழுதிட்டு இருக்கா. பேப்பர் வர திருப்பிட்டா. நான் எப்படி எழுதுறது? எனக்கு வேற பாஸ் ஆகணுமே. பாஸ் ஆற வழிக்கு தான் எழுத போறேன். இலே மலரு, என்ன எழுதிட்டு இருக்க? கொஞ்சம் காமில. என்னல இது? ஐயோ, செகண்ட் கொஸ்டின் எடுத்து முடிச்சிட்டியால? நான் இன்னும் ஒன்னுலயே உக்காந்துட்டு இருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னும் எழுதல நானு. என்னல பண்றது? இலே அர்ஜுன், உங்க அக்கா பாருல இவ்வளவு ஃபாஸ்டா எழுதிருக்கா. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு கொஸ்டின் தான். என் ஆசிரியர் அத பத்தி எதனா அடிச்சு விடல, நம்ம அதுலயே பாஸ் ஆயிடலாம்ல. 20 மார்க்ஸ் வந்துரும்ல. என்னடா சொல்ற? அந்த ஒரு கொஸ்டின் அப்படியே எழுதிடலாமா நம்ம இஷ்டத்துக்கு? அப்ப அதே எழுதிடுற நானும். நீ சொன்ன மாதிரியே 5th கொஸ்டின். வேற வழி இல்ல, வேற எதுவுமே தெரியாது. மேம் நான் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேம். நீங்க எங்க பேப்பர் வேணா எடுத்துக்கோங்க மேம். என்னது, இவ்வளவு சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிட்டியா ஜென்னி? ஒரு வாட்டி உன் கொஸ்டின் ஆன்சர்ல செக் பண்ணு. மேம் செக் பண்ணியே முடிச்சிட்டேன் மேம். என்னது இவ்வளவு சீக்கிரம் எழுதிட்டாளா இவ? அச்சச்சோ, இப்போ என்ன பண்றது? இவ காமிக்கணுமே. ஜெனி எனக்கு கொஞ்சம் காமிக்கணும் ஜெனி, ப்ளீஸ் ஜெனி, எனக்கு காமி ஜெனி, ப்ளீஸ் ஜெனி, எனக்கு காமிச்சிரு, நான் பாஸ் ஆயிடுவேன். நான் காமிக்கலாம் மாட்டேன். போக்கியாரா, என்ன பண்ற நீ? வீட்டுக்கு படிக்காத சும்மா என்ன பார்த்து எழுதிட்டு இருக்க? நான் மிஸ் கிட்டே சொல்லிடுவேன். இன்னும் ஒரு கொஸ்டின் கூட எழுதலையா நீ? ஏய் ப்ளீஸ் 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 கொஞ்சம் காமிச்சிருப்பா ப்ளீஸ் பா. உனக்கு நான் கையெழுத்து கும்பிடுறேன். ஏரா, என்ன அங்க பேசிட்டு இருக்க? என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மேம் நான் பேசல மேம். ஜெனி தான் மேம் பேசிட்டே இருக்கா. சும்மா என்கிட்ட சண்டை போடுறா மேம். அவ ஜெனி அவ முடிச்சிட்டால, அதனால என்கிட்ட சண்டை போடுறா மேம். அவ பாருங்க மேம். நோ மேம், பொய் சொல்றா மேம். அவதான் மேம் என்ன பார்த்து எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கா. பேப்பரை காமின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய் கியாரா, பொய்யா சொல்ற? இரு உன்னை மாட்டி விடுற. இரு நல்லா, நீ யார பார்த்து எழுதுறன்னு பாக்கலாம். இப்போ 5th கொஸ்டின் மட்டும் எழுதிடலாம். என் மிஸ் அழகா இருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன எழுதுது? செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம்? ஓகே, அவங்க டெய்லியும் சேலை கட்டிட்டு வருவாங்க. இது 2 பாயிண்ட் எழுதிட்டோம். என் ஆசிரியர் 2 கம்பல் போட்டுட்டு வருவாங்க. கரெக்டா எழுதிட்டல? சூப்பர். இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதுறது? அவங்களுக்கு மூக்கு நீட்டா இருக்கும். இதுவும் கரெக்டா எழுதிருக்கேன் எங்க மிஸ் பத்தி. இதுக்கப்புறமா என்ன எழுதலாம்? பசங்களா, 1 மினிட் தான் இருக்கு. கரெக்டா ஆன்சர் ஷீட்டை கரெக்டா செக் பண்ணுங்க. இப்ப நான் கொஞ்ச நேரத்துல வாங்கிடுவேன். என்னது 1 மினிட் தான் இருக்கால? என்னல இது? அச்சோ, இந்த கொஸ்டின் எழுதினாதான். இப்ப தேர்ட் பாயிண்ட் என்ன எழுதுறதுல? கருப்பு முடி இருக்கும் அவங்களுக்கு. ஐயோ, சீக்கிரமா எழுதணும், நம்ம பாஸ் ஆயிடணும். தேர்ட் பாயிண்ட் 2 கை நீட்டா இருக்கும். சூப்பர். பசங்களா, டைம் ஓவர். எல்லாரும் பேப்பரை கொடுங்க. யார் யார் பினிஷ் பண்ணிட்டீங்களோ? நான் இப்ப பேப்பரை வாங்க போறேன். அச்சச்சோ, என்ன இது? நம்ம 2 क्वेश्चन தான் எழுதி இருக்கோமே. இதுக்கு அப்புறமா அவ காமிக்க மாட்டா. பேப்பர் கொடுத்துருவாளே. என்ன பண்றது? அவ பேப்பர் எது வச்சுமா அது வரைக்கும் எழுதிட்டோம். இப்ப நம்ம பாத்து சீக்கிரமா எழுதிடலாம். அவ்வளவுதான் பசங்களா, டைம் முடிஞ்சிடுச்சு. ஜெனி குடுமா பேப்பர். கியாரா குடுமா. மிஸ் என்ன ஒரே ஒரு क्वेश्चन. எவ்வளவு நேரம் டைம் கொடுத்த? இன்னும் கூட எழுதாத இருக்கீங்க நீங்கெல்லாம். மிஸ் இன்னும் எழுதலாம் மிஸ், ப்ளீஸ் மிஸ். என்ன பசங்களா நீங்கெல்லாம் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல. நலன், அர்ஜுன், கியாரா எல்லாரும் அவங்கவுங்க ஆன்சர் ஷீட் கொடுத்துட்டீங்கல்ல? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு வாங்க பசங்களா. ஆல் தி பெஸ்ட். எஸ் மிஸ், थैंक यू மிஸ். ஐயோ, மேக்ஸ் டெஸ்ட்டுக்கு நாளைக்கு வேற படிக்கணுமா? ஐயோ, அதுக்கு நான் நல்லா படிச்சுட்டு வரேன்.